இந்த என்டிஏ இல்லாமல் ஒரு வலுவான கூட்டணி உருவாக்குவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சி மேற்கொள்கிறார். வேறொரு முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க. தாவேகா திரு விஜய் அவர்களோடு, சீமான் அவர்களோடு, விசிகா, ஈவன் காங்கிரஸை கூட அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் குறிப்பிட்டது உண்மைதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நாம் வெற்றிக்கு பாடுபடுவோம் அப்படின்னு இருதரப்பும், பாஜக தரப்பும் அதிமுக தரப்பும் உடன்பட்டு ஒரு மனம் ஒத்து களம் இறங்கினால்தான் வெற்றி. என் இடத்தை அவன் பறிச்சுக்கிட்டான்னு சொல்லி அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் படுத்துக்கிட்டான்னு எப்படி ஜெயிக்க முடியும்? எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு வெற்றி இல்லைன்னு பொதுவெளிகளில், ஊடகங்கள், மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இந்த பிம்பத்தை உடைக்கணும்னா திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா உள்ளிட்ட ஈவன் அமமுக நடத்துகிற தினகரனை கூட அரவணைச்சு ஒரு மீண்டும் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் மட்டுமே தான் நீங்கள் இந்த 2026 நிச்சய வெற்றியை பெற முடியும். பொதுமக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் இது வெற்றிக்கான இயக்கம், இது வெற்றிக்கான கூட்டணி என்கிற நம்பிக்கை வர வேண்டும். இந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு திரு எடப்பாடி தவறிவிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தந்தை மகன் பிரச்சனையை முடிவு கொண்டு வருவதற்கு பாஜகவினுடைய பிரதிநிதியாக திரு குருமூர்த்தி அவர்களும், அதிமுக தரப்புல அவங்களுடைய பிரதிநிதியாக முன்னாள் மேயர் சைதை துரைசாமி போய் பேசணும்னு சொன்னாங்க. அந்த பேச்சுவார்த்தை சுமூகம் இருக்கு. பேசுகிறோம், பேசினோம், பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி பத்தி ஆமா ஆமா, அது அந்த சுமூக உடன்பாடுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு. கூடுதல் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. நீங்கள் நினைக்கும் கூட்டணியில் நாங்கள் இருப்போம். அதுதான் சொல்றேன். எந்த கூட்டணி? மரியாதைக்குரிய பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் தேர்தல் தேதியை அறிவித்ததற்கு பிறகுதான் தன்னுடைய பூர்வாங்க பேச்சுவார்த்தையை தொடங்குவார். அது வரைக்கும் வெளிப்படையா அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ நடந்த இந்த கலைவரத்தில் அவர் வெளியே சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சு. ஒருவேளை விஜய் எனக்கான வாக்கு சதவீதம் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு அப்படின்னு பேச தொடங்கினா, இவங்க இல்லை காலங்காலமாக அங்கே 44% வரைக்கும் ஓட்டு வச்சுருந்தோம், நாங்கள் தான் வலிமையான கட்சி, எங்களால் தான் விஜய்க்கு வாழ்வு கிடைச்சது அப்படின்னு பேச தொடங்கிடுவாங்க. இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் வெற்றி கழகத்தை தனித்து களம் காண விடுவார் திரு விஜய் அவர்கள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு துரை கருணா அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சகோதரர். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். தொடர்ச்சியாக அருமையான தொடர்ச்சியாக பாமக பற்றிய செய்திகள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் தந்தை மகன் சண்டை, இன்னொரு பக்கம் கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளே சில சிக்கல்கள் இருக்கின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும், அதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்லி பிறகு இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்ச பிறகும் மேல்மட்டம் மட்டும்தான் இணக்கமாக இருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கின்ற மாதிரி சுட்டிக்காட்டி பல செய்திகள் இந்த வார இதழ் மாத இதழ்கள் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கீழே சிக்கல்கள் இருக்காங்கிற கேள்வியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த முறை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். எப்படி பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முன்முயற்சி எடுத்து ஒரு ஐஎன்டி அணி என்கிற ஒரு இந்தியா கூட்டணியை உருவாக்கி அவங்க முனைப்பாக செயல்பட்டார்களோ, அதே பாணியில் தமிழ்நாட்டில் எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும்னு வியூகம் வகுத்து தான் பிரிந்திருந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரை அழைத்து, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மேல்மட்ட தலைவரை கட்சியினுடைய பொதுச்செயலாளரை அழைத்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அப்போதே டெல்லியிலையும் சரி, இங்கே திரு எடப்பாடி பழனிசாமியுமே இந்த கூட்டணி தொடர்பாக நாங்கள் பேசணும்னு சொல்லலை, மக்கள் பிரச்சனையை சந்தித்து பேசணும்னு சொன்னாங்க. இப்போ முதலாவதாக திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக சொல்லுகிறார்களேன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அப்படியெல்லாம் எனக்கு அஜெண்டா இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லி தலைமையகத்தை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக திறந்து வச்சேன், நேரடியாக பார்க்க வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார். அன்று இரவே எல்லா ஊடகங்களையும் வலைத்தளங்களும் வந்த மாதிரி 3 கார்களில் மாறி மாறி போய் ஒரு இடத்துல அமித்ஷாவை சந்தித்து பேசி உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை திரு அமித்ஷா வெளியிடுகிறார் அவருடைய வலைத்தளங்கள்லையும். அடுத்த நாளே பத்திரிகையாளர் சந்திப்பின் போதுமே தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையில் அதிமுகவோடு கூட்டணி
அப்படிங்கிற மாதிரி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்க தரப்புல இருந்து சொன்னது. அதை அப்போது ஒப்புக்கொள்ள மறுத்த அல்லது அது தொடர்பான செய்தியை பொதுவெளிகளில் சொல்ல எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லையான்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. ஏன்னா 2026 ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிற போது ஏறதால ஒரு 18-19% வாக்குகளை வைத்திருக்கிற என்டிஏ அணி வந்தால் தான் அது சாத்தியம் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரை சார்ந்த கட்சியினுடைய முன்னணியிலுக்கும் தெரியும். 2024 தேர்தல் முடிந்தவுடனே திரு எஸ்பி வேலுமணி போன்றவங்க சொன்னாங்கல்ல, இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்திருந்தால் நம்ம அதிமுக என்டிஏ அணி வாங்கின வாக்குகளை பார்க்குற போது ஒரு 10-15 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அப்போவே இந்த எடப்பாடியினுடைய முடிவு சரியில்லைங்கிறத முன்னணியினர் இருந்தாங்க. ஸோ அதனுடைய அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. 2026 நாம் கூட்டணி அமைக்கணும், பார்த்துக்குவோம்னு இருந்தார். வேறொரு முயற்சிகளையும் ஈடுபட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது தொடர்பாகவும் பல பத்திரிகைகளில் செய்தி வந்தது. தாவேகா திரு விஜய் அவர்களோடு, சீமான் அவர்களோடு, விசிகா, ஈவன் காங்கிரஸை கூட அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த என்டிஏ இல்லாமல் ஒரு வலுவான கூட்டணி உருவாக்குவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சி மேற்கொள்கிறார் அப்படிங்கிற தகவல் பரவியதை அடுத்து தான் டெல்லிக்கு இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. யார? எடப்பாடி பழனிசாமி நீ உடனடியாக வரணும்னு. அப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு, சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு, பிரதான எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கிறேன், அதனால் முடியட்டும், பேரவை கூட்டம் முடிஞ்சோடனே வரேன். உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே வர சொல்லிட்டாங்க. முன்னதாகவே தனித்தனியாகவே வேலுமணி தனியாக, அவரோடு சென்ற சிவி சண்முகம் மற்றவங்கெல்லாம் தனியாக போனாங்க. இவரும் அங்கே போனார், பேசி முடிச்சுட்டாங்க. அந்த தகவலையாவது டெல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் அல்லது சென்னை சந்திப்பில் சொல்லியிருக்கணும். மீண்டும் என்டிஏ அணியோடு நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்ற தகவலை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். வெளிப்படுத்தலை. 4 நாள் பார்த்தான் அமித்ஷா, பார்த்தார் மத்திய அமைச்சர் அவர்கள். 4 நாள் பொறுத்திருந்து பார்த்துட்டு என்ன இருந்தாலும் இன்னும் கூட்டணி தொடர்பாக ஒன்றும் பேசலைன்னு சொல்லிட்டு இவரை டெல்லிக்கு கூப்பிட்ட மாதிரி அவர் இங்கே வந்துட்டார். அமித்ஷா 2 நாள் பயணமாக இங்கே வந்து ஸ்டார் ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பக்கத்தில் ஒரு உட்கார வச்சு, இவர் தான் எடப்பாடி பழனிசாமி, இவர் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு டிஸ்பியூட் இருந்தது, மொழிமாற்றம் செய்த அவருடைய தவறா இல்லை இவர் தவறா, நமக்கு அது ஒரு பிரச்சனை. என்டிஏ கூட்டணி ஆட்சி 2026 அமையும் அப்படின்னு சொன்னதாகவும், என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கிற என்டிஏ கூட்டணி இந்த ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி. கூட்டணி ஆட்சி இல்லை, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிற அதிமுக தலைமையில் தானே. அதையும் ஒரு 5 நாள் கழிச்சு தான் சொல்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார வச்சு தானே சொல்கிறாரு அமித்ஷா. அப்போவே அவர் சொல்லியிருக்கணும்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாட்டில் காலங்காலமாக எந்த கட்சியானாலும், தேசிய கட்சியானாலும் தமிழ்நாட்டில் சட்டமன்றம் ஒன்று வந்ததுன்னா திராவிட கட்சிகள் தான் தலைமை. அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நாங்கள் கூட்டணி என்டிஏ எங்கள் கூட்டணியில் இருக்கோம், அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்குங்கிறத அங்கேயே பிரகடனப்படுத்தியிருக்கணும். அதுக்கும் ஒரு வாரம் கழிச்சு தான் தகவல் சொல்கிறார். அப்போது இருந்தே சரியான புரிதல் இல்லை, இரு தரப்பிலையுமே புரிதல் இல்லைங்கிற இன்னொரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். இந்த ஜூன் மாதத்திற்குள் நம்முடைய அந்த எதிர்க்கட்சிகளை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு பொது மேடை அமைத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று இப்போது இருந்தே பிரச்சாரத்தை முன்னெடுத்தால்தான் ஆட்சி மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே தமிழ்நாடு பாஜக தலைவராக நியமித்த நயினார் நாகேந்திரன் அவங்க அதிமுக தரப்பை சொல்கிற போது திரு எடப்பாடி அவர் நான் ஒரு டூர் போகிறேன், தமிழ்நாடு முழுவதும் நான் மக்களை சந்தித்து போகிறேன், அதுக்கு பிறகு இதை வச்சுக்கலான்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வெறும் என்டிஏ அணியில் யார் இருக்காங்க? 2024 இருந்தவங்க இருக்கிறாங்களா? அது ஒரு பிரச்சனை. அதிமுகவோடு இருந்தவர்கள் இருக்கிறார்களா? அதுவும் பிரச்சனை. ஒரே ஒரு கட்சி தான் தேமுதிக. எஸ்டிபிஐ இருந்தது, அது பாஜகவோடு என்று சொன்ன அடுத்த வினாடியே விலகி போயிட்டாங்க. முன்னாடி போயிட்டாங்க. ஆமாம், போக போகிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சு அவங்க எஸ்டிபிஐ ஒதுங்கிட்டாங்க. அப்போ தேமுதிக மட்டும்தான் இருந்தது. இப்போ இருக்காங்களா? கேள்விக்கு இருக்கிற மாதிரியும் தெரியுது, இல்லாத வெளிப்படையாக சொல்லிட்டாங்கல்ல. ஜனவரிக்கு பிறகு நடக்கிற மீட்டிங் அதுதான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்கள இப்போதைக்கு இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறதா நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு எனக்கு என்ன சிக்கல், காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அந்த அணியில் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலை விட 10 தொகுதிகள் அதிகமாக கேட்குறாங்க. இதை தாண்டி விசிக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு தொகுதி வேண்டும், இந்த 6 தொகுதிங்கிறத ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னொரு கான்செப்ட் கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரியும் கூட காங்கிரஸ் நிர்வாகியே டெல்லியில் பேசினாங்க, இங்கேயும் பேசினாங்க. விசிக நாங்கள் தொடக்கத்திலிருந்தே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது ஒரு நெருக்கடியான சூழல். இருக்கிற கூட்டணி கட்சிகளையே சமாதானப்படுத்த முடியாத சூழல். புதிதாக வருகிறவர்களுக்கு திமுகலேருந்து தான் கொடுக்கணும். திமுகவில் ஒரு 160, 170 தொகுதி போட்டால் தான் 128, 130 தொகுதி வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியும்.
அப்படி இருக்கிற போது அவங்க தொகுதிகளை குறைத்து அந்த தொகுதிகளை தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு கொடுப்பார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லை, நமக்கு எதிரான கூட்டணியை பலகீனப்படுத்த வேண்டும். இப்போ அந்த கான்செப்டில் தான் அவர் வந்து பொதுக்குழுவில் விஜயகாந்துக்கு தீர்மானம் போடுறது, அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறது. அந்த ஆதரவு நிலைப்பாட்டை தேமுதிக ஏற்று பிரேமலதா போன்றவர்கள் வந்து திமுக பாராட்டுவது என்பது இந்த அதிமுக என்டிஏ கூட்டணியை பலகீனப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தாக்கம் திமுக தரப்பில் இருக்குது. ஒருவேளை நம்முடைய தொகுதி ஒரு 10 தொகுதியாவது நம்ம குறைச்சி தேமுதிகவை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவெடுத்தாலும் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, இரட்டை இலக்கம் கேட்டு அவங்க ஏற்கனவே 6 தொகுதின்னு சொல்லி கடந்த தேர்தலில் ஒப்புக்கொண்டார்கள். அவங்க இந்த பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு நாம் ஒரே குறிக்கோளோடு இறங்கணும் அப்படின்னு உடனே எல்லா கட்சிகளும் திமுக நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டன. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிலைமைகள் இப்போ அப்படி இல்லை. கூடுதலாக ஆளுக்கு 2 இடம்னாலும் ஒரு 10 தொகுதி அதில் போயிடும். 172 73 போட்டாங்க கடந்த முறை திமுக. அதில் போகிற போது மிச்சம் 160 தான். இன்னொரு 8 தொகுதியோ 10 தொகுதியோ 5 தொகுதியோ கொடுக்குற போது இன்னும் திமுக குறைவு. ஒருவேளை அவங்க டார்கெட்டை 200ன்னு வச்சுருக்காங்க. யாரு? திமுக மட்டுமே 200 இல்லை, திமுக அணி தான் 200. நீங்கள் திமுக அணி 200+ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் 200 தொகுதின்னா 234 திமுக போட்டால் தான் 200 தொகுதி சாத்தியப்படும் இல்லையா? அப்போ மற்ற கட்சிகளுக்கு என்ன கொடுப்பாங்க? நம்ம போய் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா வழியாக தொகுதி வாங்க முடியும்? தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில் தானே போட்டியிட முடியும். எனவே அவர்களுடைய கடந்த முறை போட்டதை விடவும் ஒரு 10 தொகுதி குறைவாக தான் போடணும், மற்றவர்களை கூட்டணி கட்சிகளை சமாளிப்பதற்காக இருக்குது. எனவே தேமுதிக இங்கு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறது மீண்டும் கேள்விக்குறி தான். இல்லை, இப்போ 200 தொகுதி டார்கெட்டுன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு சில கேள்வி வரும்ல. இப்போது எப்படியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜகவோடு போகாது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாஜகவோடு போகாது, காங்கிரஸும் பாஜகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இவங்க 200 தொகுதி நாங்கள் தான் போட்டிடுவோம்னு சொல்லும்பொழுது அதை எதிர்க்கக்கூடிய மனநிலை அவங்க இருக்காங்க. தனித்தவங்களால் காண முடியாதுங்கிற பட்சத்தில் 200 தொகுதி சாத்தியம் தானே? திமுக மட்டுமே போட்டிடுறதுக்கு 200 தொகுதி சாத்தியம் தானே? இல்லை, 200 தொகுதிகளில் திமுக மட்டுமே போட்டியிட்டு மிச்சம் 34 தொகுதிகளில் இந்த இருக்கிற 10-12 கட்சிகளுக்கும் கொடுக்கறதுன்னா சாத்தியமே இல்லை. நீங்கள் வெளியில் போய் ஒரு இடம் கூட கிடைக்கலனாலும் திமுகவை தோக்கடிப்போம்னா அந்த அவ்வளோ பேரும் காங்கிரஸ் உட்பட சிபிஐ சிபிஎம் இறங்கி வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி போட்டாங்க அப்படின்னா காலி ஆகிடும். எனவே இதில் உடன்பாடு கண்டு தான் நீங்கள் 200+ என்பது திராவிட முன்னேற்றக் கழக அணி இப்போது எப்படி 40க்கு 40 100% வெற்றியை நாடாளுமன்ற பொது தேர்தலில் பெற்றோமோ இதே அடிப்படையில் இந்த கூட்டணி 2026 200+ வெற்றி பெறும். இதுதான் அவங்க கான்செப்ட். பாமக உள்ள சேர்க்க மாட்டாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் தேமுதிக சேர்க்க வேணாங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ வலுவான காரணங்கள் இருக்கா? ஏதாவது இல்லை, வலுவான இடம் போதாமை தான். இடத்தை ஒதுக்க முடியாது, சீட்டு ஒதுக்க முடியாதுங்கிற அந்த ஒரே ஒரு நெருக்கடி தான். இல்லைன்னா அவங்க சேர்க்குறதுல ஒன்றும் இல்லை. ஒரு தொகுதிக்கு 2000-3000 இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்களை இணைத்து களங்காண்பார்கள். இப்போதைக்கு வாக்கு சதவீதம் மிக குறைவாக இருந்தாலும் கூட விஜயகாந்த் மரணத்திற்கு பிறகு ஒரு அனுதாப நிலை இருக்கிறது. அதனால தான் அவருடைய பையன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது விஜய் பிரபாகரன் அவருக்கு மற்ற தொகுதிகளை விடவும் கணிசமான அளவுக்கு மிக அதிகமான வாக்குகளை பெற்றார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற போது ஓரளவுக்கு ஆதரவு நிலை என்பது நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு தொகுதிக்கு 1000-2000 ஓட்டுகள் பெற்றால் கூட அது பாதிக்கும். இது ப்ளஸ்ஸாக என்டிஏ அதிமுக போகக்கூடாதுங்கிற அந்த கான்செப்ட் அவங்ககிட்ட இருக்குது. நான் குறிப்பிட்டது மாதிரி இருக்கிற கட்சிகளுக்கு 2 தொகுதிகளாக அதிகம். இந்த 6-6ங்கிறது +2 2 8 தொகுதிகள். ஒரு 4-5 தொகுதிகளாவது காங்கிரஸ் கட்சிக்கும் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்ற கட்சிகளை விடவும் எங்களுக்கு கூடுதலான இடங்கள் ஏற்கனவே 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 25 போட்டாங்க, 18 தான். ஆமாம் இருக்குது. அதனால் ஒரு 30 தொகுதிகள் மாதிரி அவங்க 40 தொகுதி வரைக்கும் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. விசிகா பொதுவெளியில் சொன்னது நாங்கள் 25 கேட்போம் 15 கேட்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன வந்திருக்காங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம், ஒரு தொகுதிக்கு 6 பேர், 12 இடங்கள் கொடுங்க, 8 தொகுதி தனி தொகுதி கொடுங்க, 4 தொகுதிகள் பொது தொகுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு இது இருக்குங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தைகளெல்லாம் முடிவு பெற்று இங்கே இந்த கூட்டணி உறுதிப்பாட்டோடு இருக்குமே என்றால் இங்கே எதிரணியில் இருக்கிறவங்க இன்னுமே யாரோடுங்கிறது தெரியல. இப்போ பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உறுதி என்று அறிவித்து விட்டாங்க 2 தரப்புமே. இல்லை, அதுதான் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கீழ்ப்பகுதியில் கீழே இருக்கிற நிர்வாகிகள் மற்றவங்க மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பு, மேலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மாநில நிர்வாகிகள், அவர்களோடு கூட இன்னும் ஒரு இணக்கமான இது வரலை.
இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மாநில தலைவர் என்ஆர் நாகேந்திரன் இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவங்க கூட சந்தித்து பரஸ்பரம் இது தொடர்பாக பேசியதாக நமக்கு தெரியல. எனவே அது ஒரு சிக்கலாக தான் இருக்குது. இன்னொரு சிக்கல் பத்திரிகையில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, இப்போ அதிமுக கணிசமான தோல்வியை சந்திச்சிருப்பாங்கல்ல, 200 சீட்டு 100 சீட்டு 150 சீட்டு இந்த மாதிரி இடங்களில் அடுத்த முறை அதிமுக போட்டிட்டா டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற ஒரு வியூகத்தை வச்சிருக்கும் பொழுது பாஜக தரப்புல இருந்து எப்படின்னா அந்த இடத்த பாஜக வாங்குவதற்கான வேலைகளும் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உள்ள இருக்கிறதுல மிகப்பெரிய சிக்கலாகவும் எழுந்திருக்கின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல. இப்போ இந்த அணுகுமுறை சரியான அணுகுமுறை? ஏன்னா இதனால தான் கேட்குறேன், கூட்டணி நீடிக்குமா கடைசி வரைக்கும்? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி ஒரு 40 தொகுதிகளை அடையாளப்படுத்தி அந்த 40 தொகுதிகளில் தனித்து அதிகமாக வாக்குகளை பெற்றது எது, வெற்றி பெற்ற தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் கிடைத்திருக்கிறது, அந்த வாக்கு வங்கி கணிசமான வாக்கு வங்கி எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தொகுதிகளில் இருக்குதுன்னு ஒரு பட்டியலை போட்டு இதில் அவங்க 20-30 தொகுதிகள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறதா பாஜக தரப்புலையும் சொல்கிறாங்க. இதே அதிமுக தரப்புலையுமே பொதுவெளிகளில் பேசலைனாலும் அவங்க உள்ளுக்குள்ளே பேசியிருக்காங்க. நாம் வெற்றி பெற்று இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்க தொகுதிகளில் கூட சில தொகுதிகளை பாஜக கேட்குது, எனவே நீங்கள் மாற்றம் இன்னொரு தொகுதிகள் வெற்றிக்கான வாய்ப்பு தொகுதிகள் எதுன்னு பார்த்துக்கங்க அப்படின்னு சிட்டிங் எம்எல்ஏட்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ இதில் இந்த விட்டு கொடுக்கும் தன்மை என்பது மிக அதிகபட்ச தொகுதிகளை கேட்கிற பொழுது, வெற்றி பெற்ற தொகுதிகளை கேட்கிற பொழுது நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை உருவாகும். ஏன்னா ஒரே ஒரு தொகுதி மட்டும் விட்டு கொடுக்கல திமுகலன்னு மதிமுக வெளியில் வந்துருச்சு. 20-21 தொகுதிகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்ட ஒரு தொகுதியில் தான் பிரச்சனை வெளியில் வந்துட்டு சிபிஎம் கூட அலைன்ஸ் போட்டு போனாங்க 2021 நம்ம நினைக்கிறோம். ஆக இந்த மாதிரியான தொகுதி பங்கீடு இடப்பங்கீடு வருகிற பொழுது பிரச்சனைகள் உருவாக்கும். அதை இந்த காலகட்டத்திலேயே தீர்த்து விட வேண்டும் என்று இருதரப்புமே விரும்புகிறார்கள். ஒரு இப்போ அதிமுக நான் போட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பாஜக ஒருத்தர் வராருன்னா அவருக்கு நான் வேலை செய்ய வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, கூட்டணி தர்மம், அதுதான் சொல்ல வரேன். கூட்டணி தர்மம் என்று ஒரு பிரச்சனைகள் உருவாகும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான முரண்பாடுகள் சிக்கல்கள் என்பது வரும். தலைமை பேசி முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், எனவே அந்த அடிப்படையில் நாம் வெற்றிக்கு பாடுபடுவோம் அப்படின்னு இருதரப்பும் பாஜக தரப்பும் அதிமுக தரப்பும் உடன்பட்டு ஒரு மனம் ஒத்து களம் இறங்கினால்தான் வெற்றி. என் இடத்த அவன் பறிச்சுக்கிட்டான்னு சொல்லி அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் படுத்துக்கிட்டானா எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த மனப்போக்கு இருக்காதுன்னு நம்புகிறேன். ஒரு சில இடங்களில் 1-2 இடங்களில் அது இருக்கும். அது தலைமை பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்கள் குறிப்பிட்டது உண்மைதான். திரு எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கை பாஜகவுக்கு இன்னும் முழுமையாக வரல. எந்த நேரமும் இவர் காலவாரிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய அந்த கடந்த கால செயல்பாடுகளை பார்க்குறாங்க. அவருடைய நம்பிக்கை துரோகத்தை ஒன்றொன்னா பார்த்துட்டு கடைசியாக தேமுதிகவுக்கு ஒரு இடம் தர்றேன்னு அப்படிலாம் நாங்கள் சொல்லலையேன்ட்டு விடுறாங்க. சொல்லிட்டாங்க 2026 தேதி போட்டுலாம் தலைமை கழகம் சார்பாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆனாலும் கூட அந்த அம்மா நாங்கள் ஜனவரியில் தான் முடிவு பண்ணிக்கிறோம் அறிவிப்போம் அப்படிங்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி 2-3 பிரிவுகளாக பிரிந்து போனாலும் இந்த யானை படுத்தால் குதிரை மட்டங்கிற மாதிரி இன்னும் அதனுடைய உயரம் அப்படியே தான் இருக்குது. தனி அணியாக திரு ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா குரூப்பு, அமமுக போனாலும் இது ஒரு இன்னும் வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த கழகத்தில் ஒரு முடிவை எடுத்து அதை அறிவித்த பிறகும் அதை ஒப்புக்கொள்வதற்கு 0.5% 1% வாக்குக்கு குறைவாக இருக்கிற தேமுதிகவே இந்த அளவுக்கு சொல்லுதுன்னா அப்போ இந்த தலைமையின் மீது அதிமுக பொதுச் செயலாளர் மீது எந்த அளவிற்கு அவங்க மரியாதை வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. மக்கள் இந்த கேள்வி மக்களை பக்கம் திருப்பலாம். மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்ற கேள்வியும் இருக்குது. உண்மை அதை தான் நான் சொல்ல வரேன். இவர் ஒரு வெற்றிக்கான கூட்டணியை அமைத்து இவர் வெற்றி பெறுவாராங்கிற பொதுவெளி சந்தேகம் இருக்குது, மக்கள் மத்தியில் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் கூட இருக்கிறது. நீங்கள் ஒரு பிடிவாதமாகவே திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை நடைமுறைகள் இருக்கிறது. இது கட்சியை சரிவை பின்னடைவை நோக்கி போயிடுச்சு. இவர் எடுத்த வியூகம், இவர் எடுத்த முடிவுகள், இவர் இந்த கட்சியை வழிநடத்துகிற பாங்கு, இதுதான் 2024 ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை, தோல்வியை கொடுத்துருக்கு. அப்போ ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக வந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும். இந்த தேர்தலோடு இனி எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு வெற்றி இல்லைன்னு பொதுவெளிகளில் ஊடகங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இந்த பிம்பத்தை உடைக்கணும்னா திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா உள்ளிட்ட ஈவன் அமமுக நடத்துகிற தினகரனை கூட அரவணைச்சு ஒரு மீண்டும் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் மட்டுமே தான் நீங்கள் இந்த 2026 நிச்சய வெற்றியை பெற முடியும். அப்போதான் இது வெற்றிக்கான அணி என்கிற நம்பிக்கை. ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் இது வெற்றிக்கான இயக்கம், இது வெற்றிக்கான கூட்டணி என்கிற நம்பிக்கை வர வேண்டும். இந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு திரு எடப்பாடி தவறிவிட்டார்.
விட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இனி எந்த காலத்திலையும் ஒட்டு இல்லை, உறவும் இல்லை, எந்த தேர்தலிலும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்கிற உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தார்ல, அந்த உறுதியான நிலைப்பாட்டை தவிர்த்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். அப்போ திரு ஓபிஎஸ் அவர்களை திருமதி சசிகலா அவர்களை சேர்க்கவே மாட்டேன்கிற ஒரு உறுதிப்பாடு இருக்குல்ல, இந்த உறுதிப்பாட்டையும் தளர்த்தி மீண்டும் அவர்களை இணைத்தால் நீங்கள் தென் மாவட்டங்களில் 5லிருந்து 7% வாக்குகள் இருக்கிறது. 2021 அமமுகவுக்கு 15 இடம் கொடுங்க, 42 தொகுதிகள் அதிமுக வெற்றியை பாதிக்கும்னு அமித்ஷா சொன்னார்ல, அதற்கு இணையான வாக்கு ஆதரவு, வாக்காளர் ஆதரவு என்பது, வாக்கு சதவீதம் என்பது திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவுக்கு இருக்கிறது. அங்கே வெறும் 3-4% அமமுகனா இன்னைக்கு ஒரு 7-8% இந்த 3 அணிகளுக்குமே இருக்கிறது. அப்போ இது அதிமுக வெற்றியை பாதிக்கிற பொழுது கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் பாஜகவுக்கும் இருக்குது. ஏன்னா செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை எந்த மாதிரி இவங்க பின்னணியில் இருந்து இயக்குனாங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது வெளிப்படையானது. முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து திரு எடப்பாடியோடு திரு ஓபிஎஸ் அவர்களை ஐக்கியப்படுத்தியதே பாஜக தானே. இப்போ இன்றைக்கு அது ஒரு 7%-6% வாக்குகள் பிரிந்தால் வெற்றி சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து பாஜகவும் இதற்கான முன்முயற்சி எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியோடும் உடன்பாடு வைக்கணும். இன்றைக்கு தந்தை மகன் பிரச்சனையை முடிவு கொண்டு வருவதற்கு பாஜகவினுடைய பிரதிநிதியாக திரு குருமூர்த்தி அவர்களும் அதிமுக தரப்பில் அவங்களுடைய பிரதிநிதியாக மரியாதைக்குரிய பெருநகர மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமி போய் பேசினதா சொன்னாங்க. அந்த பேச்சுவார்த்தை சுமூகம் இருக்கு, பேசுகிறோம், பேசினோம், பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி பத்தி ஆமாம், அது அந்த சுமூக உடன்பாடுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு. ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு, நீங்கள் நினைக்கும் கூட்டணியில் நாங்கள் இருப்போம். அதுதான் சொல்றேன், திமுக கூட்டணிக்கு போக முடியாது, விசிக அங்கே இருக்கு, விசிக வெளியே வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது முடிஞ்சிருச்சு. மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களும் துரைமுருகனும் தான் பேசியிருக்காங்க. இது தொடர்பாக 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி விசிக ஒரு மாதிரி அதிருப்தியில் இருக்க, அவர்கள் வெளியேனா நம்ம பாமகவை அகாமடேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தலைமை சொல்லியிருக்கு. விசிக நாங்கள் உறுதியாக இந்த அணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டதான் பாஜக கூட்டணியில் அதிமுக போனதுக்கு முன்னாடி அங்கே வர முடியாது, கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. அப்போ அங்கே பாமகவுக்கு இடம் இல்லை. குறைந்தபட்சம் 18-20 தொகுதிகளாவது பாமகவுக்கு கொடுக்கணும், அதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை. அப்போ நாமளும் ஊடகங்களும் பொதுவெளிகள்லையும் இவங்க என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு போக தான் பெரும் வாய்ப்பு இருக்குது என்பது. அதனால தான் ஊடகவியலாளரை பார்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான கூட்டணி. ஆனால் இன்னும் வெளிப்படையாக அவர் அறிவிக்கல. அமித்ஷா வருகைக்கு பிறகு மீட்டிங் நடக்கும், பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கல. அதுக்குள்ளே நம்ம ஒரு நெரேட்டிவ் மாதிரி செக் பண்ணலாமா அதை? இல்லை, அதாவது இன்றைய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலையில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே இந்த என்டிஏ அதிமுக அணிக்கு தான் வரணும். ஏன்னா 3வது அணியும் பரீட்சித்து பார்த்தாச்சு, வாய்ப்பே இல்லை, வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது 1-2 சட்டமன்ற உறுப்பினர்களாவது தங்களுடைய பிரதிநிதிகளாக சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிற அரசியல் கட்சிகள், அது எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளானாலும் காலங்காலமாக ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இல்லை திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளோடு கூட்டணி வைத்தாதான் வெற்றி சாத்தியம் என்கிற நிலை இருப்பதால் திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் நிச்சயமா அதிமுக என்டிஏ அணியில் தான் இடம்பெறும். காலம் இருக்கு, என்ன 8-9 மாதம் இருக்கு. மரியாதைக்குரிய பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் தேர்தல் தேதியை அறிவித்ததற்கு பிறகுதான் தன்னுடைய பூர்வாங்க பேச்சுவார்த்தையை தொடங்குவார். அது வரைக்கும் வெளிப்படையா அந்த மாதிரி தான். இப்போ நடந்த இந்த கலைவரத்தில் அவர் வெளியே சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சு ஒருவேளை? இல்லை, அது முழுக்க இது குடும்ப சண்டை தான். அரசியல் அதிகார போட்டி என்பதை தவிர்த்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் பிரச்சனைகளினுடைய வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா அந்த அளவுக்கு ஆவேசமாக மருத்துவரையா பேசியிருக்க மாட்டார். அது அவங்களுக்குள்ள பிரச்சனையை குடும்பத்தினரே பேசி சரிப்படுத்திட்டா வெளியில் அந்த அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையும் ஒரு சுமூக உடன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் விரைவில் இன்னும் 1 மாதத்துல, ஏன்னா ஜூன் மாதத்திற்குள்ளே இதை தீர்வு காணணும் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. இது தொடர்பாக நாளை மறுநாளா அமித்ஷா அவர்கள் வரும்போது இது தொடர்பாகவும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. நாளைக்கு தான் வராரு நினைக்கிறேன், 8ஆம் தேதி, நாளை 8ஆம் தேதி வருகிறார் அவரும். அப்போ இது தொடர்பாகவும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இன்னும் இறுதியாக இதோடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த அமித்ஷாவுடைய வருகையை ஒட்டி தாவேக்கா பற்றியான சில கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குன்ற மாதிரி தொடர்ச்சியாக சில பத்திரிகைகள், குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் மட்டும் எழுதிட்டு வராங்கல்ல, அதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு நம்ம ஊடகத்திலே பல முறை நான் பதிவு செய்திருக்கிறேன். தன்னுடைய ஆதரவு நிலை என்ன, மக்களினுடைய ஆதரவு தனக்கு எப்படி இருக்கிறது, எந்த அளவிற்கு வாக்கு சதவீதம் இருக்கிறது, தொடர்ந்து அரசியலில் என்ன நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும் என்கிற
அந்த முடிவை, ஒரு உறுதியான முடிவை எடுப்பதற்கு இந்த தேர்தலை அவர் ஒரு பரீட்சார்த்தமாக பயன்படுத்திக்கணும். அப்போ தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்றால் மட்டும்தான் அது சாத்தியம். இப்போ யாரோடு போனாலும் அந்த வெற்றி எங்களுக்கானதுன்னு பிரதான கட்சிகள் எடுத்துக்குவாங்க. மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இந்த எதிர்க்கட்சி தலைவராக வர்றபோது 40 தொகுதி ஏதோ கொடுத்து 29 தொகுதியில் வெற்றி பெற்ற போது அங்கே 2 பேருக்குமே டிஸ்பியூட் ஆச்சு, சட்டப்பேரவையிலும் சரி வெளியிலும் சரி. எங்களால் தான் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு விஜயகாந்தும் மற்றவர்களும் சொன்னாங்க. ஒரே ஒரு தொகுதியில் தான் நீ வெற்றி பெற்ற, 29 தொகுதி கிடச்சி உன்னைய பிரதான எதிர்க்கட்சி கொண்டு வந்தது நாங்கள் தான் செல்வி ஜெயலலிதா உட்பட அதிமுக மிக கடுமையான விமர்சனம். அதனால தான் ஓராண்டுக்குள்ளேயே அதுக்குள்ளே உரசல் ஏற்பட்டு வந்தது. ஸோ அந்த சிக்கலும் அந்த பிரச்சனையும் திரு விஜய் வந்தபோது விஜய் எனக்கான வாக்கு சதவீதம் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு அப்படின்னு பேச தொடங்கினா, இவங்க இல்லை காலங்காலமாக அங்கே 44% வரைக்கும் ஓட்டு வச்சுருந்தோம், நாங்கள் தான் வலிமையான கட்சி, எங்களால் தான் விஜய்க்கு வாழ்வு கிடைச்சது அப்படின்னு பேச தொடங்கிடுவாங்க. இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் வெற்றி கழகத்தை தனித்து களம் காண விடுவார் திரு விஜயகாந்த் அப்படின்னா திரு விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் தனித்து களம் காண்பார் அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. அதில் இந்த அவர் மாநாடு முடிஞ்சார்ல, மாநாடு முடிந்த அன்று இரவிலிருந்தே 2-3 நாட்கள் தொடர்ந்து பேசி அது பத்திரிகைகளில் தகவல்களாக உலா வருகிற பொழுதே புஷி ஆனந்த் மறுத்துட்டார், அதிமுகவோட இப்பெல்லாம் கூட்டணி இல்லை, ஏன்னா நம்ம அவசரப்பட வேண்டாம். திரு விஜய் அவர்களுமே ஜனவரியில் தான் முடிவு அறிவிக்கிறாங்க. பெரும்பாலும் ஜனவரியில் தான் எல்லா முடிவுகளும் அறிவித்து யார் யாரோடு என்பது தெரிய வரும். பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி.